இந்த அணுகுண்ட சோதனை செஞ்சப்போ அதோட வெடிப்பு சத்தம் இந்த உலகத்தையே 3 தடவை சுத்தி வந்திருக்கு. அப்ப அதோட வெடிப்பு சக்தி எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த அணுகுண்டு வெடிச்சதுக்கு அப்புறம் அதோட நெருப்பும் புகையும் உலகத்திலேயே உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை விட 7 மடங்கு உயரத்துக்கு போயிருக்கு. அதாவது எவரெஸ்ட் தான் இந்த உலகத்திலேயே உயரமான மலை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட எவரெஸ்ட் மலையை விட 7 மடங்கு உயரமா அதோட நெருப்பும் புகையும் போயிருக்குன்னா இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு நம்மளே புரிஞ்சுக்கலாம். 2ஆம் உலக போர்ல ஜப்பான்ல போடப்பட்ட அணுகுண்டை விட கிட்டத்தட்ட 3300 மடங்குக்கு மேல சக்தி வாய்ந்ததுதான் இந்த ஜார் பாம்பா. இந்த அணுகுண்டை செய்யறதுக்கு ஒரு ஹிஸ்டரியே இருக்கு. இதை ஏன் செஞ்சாங்க, இப்ப யார் வச்சிருக்காங்க, மனிதகுல வரலாற்றிலேயே நடந்த மிக பயங்கரமான இந்த சோதனைக்கு பின்னாடி இருக்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டா இப்ப நம்ம பார்க்கலாம். மனிதனோட பேராசையும் அதிகார போட்டியும் இந்த உலகத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வந்துச்சுன்னு சொல்ல போற ஒரு உண்மையான கதை தான் இது. அணு ஆயுத போட்டின்னு சொன்னாலே 2 முக்கியமான நாடுகள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஒன்னு அமெரிக்கா, இன்னொன்னு சோவியத் யூனியன், அதாவது இப்போ இருக்கிற ரஷ்யா. இந்த 2 நாடுகளுக்கும் இடையில நடந்த ஒரு போட்டி இந்த உலகத்தையே நடுங்க வச்சது. முதல்ல இந்த 2 நாடுகளுக்கும் இடையில நடந்த ஒரு சின்ன கான்வர்சேஷன் பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். வருஷம் 1959 சோவியத் யூனியனோட தலைவராக இருந்தவர் தான் நிகிதா குர்க்ஷேவ். அமெரிக்காவோட துணை தலைவரா அதே டைம்ல ரிச்சர்ட் நிக்சன் இருந்திருக்காரு. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது குர்க்ஷேவ் ஒரு விஷயம் சொல்றாரு. அது என்னன்னா, நாங்க சீக்கிரமே உங்களை எல்லாத்தையும் பிடிச்சு உங்களை விட பெருசா வளருவோம். எங்க கிட்ட ஒரு பெரிய ரகசிய ஆயுதம் இருக்கு. அதை வச்சு நாங்க உங்களுக்கு குஸ்காவின் தாயை காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ் மொழியில கேட்கும்போது இது கொஞ்சம் சிரிப்பா தான் வரும். ஆனா அப்போ இந்த வார்த்தையை கேட்ட எல்லாருமே குழம்பி போயிட்டாங்க. ஏன்னா குஸ்காவின் தாய் அப்படின்னு நேரடியா சொன்னா அர்த்தமே கிடையாது. ஆனா ரஷ்ய மொழியில இது ஒரு பழமொழி. அது என்னன்னா, உனக்கு கடுமையான பாடத்தை நான் புகட்டுறேன்னு சொல்றதுதான். குருக்ஷேவ் அமெரிக்காவுக்கு பாடம் புகட்டுறதுக்காக ஒரு பெரிய அணுகுண்டை தயார் செஞ்சுட்டு இருக்கோன்னு சொல்லாம சொன்னாரு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு அந்த அணுகுண்டுக்கு அவங்களே ஒரு ரகசிய பேரை வச்சாங்க. அதுதான் குஸ்காவின் தாய். அதுக்கப்புறம் பின்னாடி இது ஜார் பாம்பா அப்படின்னு பேரா மாறுச்சு. அவங்க ஏன் இதை பத்தி பேசிக்கிட்டாங்கன்னா, 2 நாடுகளுக்கும் இடையில நடந்த குளிர்போர், அதாவது கோல்டு வார் தான் காரணம். அதாவது நேருக்கு நேர் சண்டை போடாம கொள்கை ரீதியாகவும் ஆயுத போட்டியிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிரட்டிக்கிட்டாங்க. அமெரிக்கா அப்போ ஒரு விஷயத்த செஞ்சாங்க. 2ஆம் உலக போர் முடிவுக்கு வரும்போது 1945 ஜப்பான்ல ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்கள் மேல அணுகுண்டுகளை போட்டு அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. இது உலகத்துக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியா மாறுச்சு. அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிற தைரியத்துல இருந்தாங்க. ஆனா சோவியத் யூனியன் சும்மா இருக்கல. அவங்களும் ரகசியமா அணுகுண்டுகளை உருவாக்குனாங்க. அவங்களோட முதல் அணுகுண்டு 1949 சோதனை செஞ்சாங்க. இத அமெரிக்கா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் 1952 அமெரிக்கா ஹைட்ரஜன் குண்டை சோதனை செஞ்சது. உடனே சோவியத் யூனியன் 1953 அவங்களோட ஹைட்ரஜன் குண்டையும் சோதனை செஞ்சாங்க. சோவியத் யூனியன் அமெரிக்காவுக்கு டஃப் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு அணு ஆயுதங்களை உருவாக்குனது தான் இந்த அணு ஆயுத போட்டி உருவாக காரணமா இருந்துச்சு. குர்க்ஷேவ் அப்படி ஒரு மிரட்டலான பேச்சை பேசும்போது அணு ஆயுத போட்டியில சோவியத் யூனியன் அமெரிக்காவை விடவே பின்னாடி தான் இருந்துச்சு. அமெரிக்கா ஒரு தெர்மோ நியூக்ளியர் குண்டை செஞ்சு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் சோவியத் யூனியன் வெடிச்சது. அதே மாதிரி அமெரிக்கா கிட்ட இருந்த குண்டுகளை விட இவங்கிட்ட இருக்க குண்டுகள் சக்தி குறைவா தான் இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில போட்டியில நாம தான் ஜெயிக்கிறோம்னு மற்ற உலக நாடுகளுக்கு காட்டணும் அப்படின்னா ஒரே வழி தான் இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப பெரிய அணுகுண்டை தயாரிக்கிறது. அப்படி அவங்க தயாரிச்சது தான் இந்த ஜார் பாம்பா. இதோட சக்தி என்னன்னு நான் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். அதாவது ஒரு எவரெஸ்ட், நம்ம வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஒரு டாலஸ்ட் ஒரு ஹில் அப்படின்னா எவரெஸ்ட் தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த எவரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.8 கிலோமீட்டர் உயரம் கொண்டதா இருக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயத்தோட தான் இந்த ஜார் பாம்பாவை இப்போ நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்ட போறேன். இப்போ ஒரு வெடி வெடிக்குதுன்னா அதுலேருந்து ஒரு புகை வரும். நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க. பட் இந்த ஜார் பாம்பா வெடிச்சா அதிலிருந்து உருவாகிற புகை மேகம் சுமார் 67 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் போயிருக்கு. அதாவது எவரெஸ்ட் சிகரத்தை விட 7.5 மடங்கு அதிகமான உயரத்தில் போயிருக்கு. இந்த ஒரு தகவல் போதும் இந்த ஜார் பாம்பா எவ்வளோ பவர்ஃபுல்லானது புரிஞ்சுக்கிறதுக்கு. கிட்ட இருந்து நம்ம அண்ணாந்து பார்த்தலாம் இதோட ஹைட்டை நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப ரொம்ப பல கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து தான் இதோட டாப் அண்ட் பாட்டம் ஹைட்டையே நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை இந்த ஜார் பாம்பாவை நம்ம எவரெஸ்ட் சிகரத்து மேலே வெடிக்க வச்சோம்னா என்ன ஆகும்னு கற்பனை செஞ்சு பாருங்க. சில நொடிகள்லேயே அந்த ஜார் பாம்பா விழுந்த இடத்துல இருக்க சிகரமே மறைஞ்சு போயிடும். அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் உருவாகி இமயமலையோட அமைப்பே மாறிடும்.
இந்த வெடிப்பினால உருவாகிற அதிர்வலைகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துக்கு நிலநடுக்கத்தை உருவாக்கும். இந்த அளவுக்கு பெரிய அழிவு ஏற்பட காரணம் என்ன அப்படின்னா, ஜார் பாம்பாவோட சக்தி நம்மளால கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜார் பாம்பாவோட வெடிப்பு சக்தி எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஜப்பான்ல ஹீரோசிமால போடப்பட்ட அணுகுண்டை விட சுமார் 3300 மடங்கு அதிக சக்தி வாய்ந்ததா இருக்கும். இவ்வளவு பெரிய சக்தி ஒரே இடத்துல வெடிக்கிறப்ப அந்த இடமே மொத்தமா அழிஞ்சு போயிருங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது. இந்த வெடிப்புனால உருவாகிற வெப்பம் சூரியனோட மேற்பரப்புல இருக்கிற வெப்பத்தை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். இந்த வெப்பம் எவரெஸ்ட் சிகரத்தில் இருக்கிற பனி, பாறை, மண் எல்லாத்தையும் ஒரு நொடியிலேயே ஆவியாக்கிரும். வெடிப்புனால உருவாகிற அதிர்வலைகள் காற்று மூலமாகவும் பூமி மூலமாகவும் பரவும். இந்த அதிர்வுகள் சுத்தி இருக்கிற எல்லா இடங்களையும் உலுக்கிரும். இது ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை உருவாக்குற மாதிரி இருக்கும். இவ்வளவு பெரிய வெடிப்பு பூமியோட வளிமண்டலத்தையே பாதிக்கும்னு சொல்றாங்க. வெடிப்புல இருந்து வர்ற புகை, தூசி, கதிர்வீச்சு இதெல்லாம் வளிமண்டலத்துல கலந்து பல வருஷங்களுக்கு பூமிக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். இதனால பூமி வெப்பமயமாதல், காலநிலை மாற்றம் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இன்னும் அதிகரிக்கும். இந்த பவர்ஃபுல்லான ஜார் பாம்பாவை ஏன் தயாரிச்சாங்க, அது எப்படி டெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கறத சிம்பிளா சொல்றேன். அமெரிக்கா செஞ்சதுலேயே பெரிய அணுகுண்டு அப்படின்னா கேஸ்டல் பிராவோ அப்படிங்கிற அணுகுண்டு தான். இதோட சக்தி பார்த்தீங்கன்னா 15 மெகாடன். இதுவே ஹிரோஷிமா குண்டை விட 1000 மடங்கு பெருசு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சோவியத் யூனியன் விஞ்ஞானிகள் இதை விட பெரிய குண்டை தயார் செய்யணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. 1955 சோவியத் யூனியனோட தலைவர்கள் 100 மெகாடன் சக்தி கொண்ட ஒரு அணுகுண்டை செய்யலாம் அப்படின்னு சம்மதிச்சாங்க. இந்த குண்டு செய்யற பொறுப்பை விஞ்ஞானி ஆண்ட்ரே சஹாரோவ் அப்படிங்கிறவரோட தலைமையில குழுவா நடந்துச்சு. இந்த குண்டோட நீளம் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர், அகலம் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர், எடை 100 டன் இருக்கும்னு கணக்கு போட்டாங்க. ஆனா இவ்வளவு பெரிய குண்டை கொண்டு போறது கஷ்டம்னு அதோட அளவை 30 மெகாடன் அளவுக்கு குறைச்சாங்க. அப்ப கூட இது 8 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் அகலமும் 26 டன் எடை கொண்டதாகவும் இருந்துச்சு. 1956 இந்த குண்டு தயாரா இருந்தாலும் அதுல இருந்து வர்ற கதிர்வீச்சு எங்க போகும்னு கணக்கு போட முடியாம இந்த சோதனை ஆபத்தானதுன்னு நினைச்சு 1958 இந்த திட்டத்தையே கைவிட்டுட்டாங்க. ஆனா 3 வருஷம் கழிச்சு 1961 ஜான் எஃப் கென்னடி அமெரிக்காவோட தலைவரா வந்தப்போ குர்க்ஷேவ் மீண்டும் அணு ஆயுத போட்டியில புதுசா ஏதாவது செய்யணும்னு நினைச்சாரு. அப்பதான் ஆல்ரெடி கைவிடப்பட்ட 100 மெகாடன் குண்டு திட்டத்தை திரும்பவும் ஆரம்பிச்சாரு. சஹாரோவ் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு. ஏன்னா இவ்வளவு பெரிய அணுகுண்டு உலகத்துக்கு ஆபத்தானதுன்னு அவருக்கு தெரிஞ்சது. ஆனா குருக்ஷேவ் கேட்கல. 100 மெகாடன் கொண்ட அணுகுண்டு முதலாளிகளோட தலைக்கு மேல தொங்குற ஒரு கத்தி மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அவங்க கிட்ட இவ்வளவு பெரிய விஷயம், அதாவது இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு அணுகுண்டு இல்ல அப்படின்னா கண்டிப்பா இப்ப கூட அமெரிக்கா ரஷ்யாவை தாக்கிட்டே தான் இருக்கும், வம்பளுத்திட்டே தான் இருப்பாங்க. சோ அதனாலதான் அப்பவே கணிச்ச ரஷ்யா இவ்வளவு பெரிய அணுகுண்டை தயாரிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா இது டெஸ்ட் பண்றப்ப கூட இதனால உருவாகிற கதிர்வீச்சு பூமியில நிறைய இடங்களை பாதிக்கும் அப்படிங்கறதுனால இந்த முறை குண்டுல ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சாங்க. அதுதான் கதிர்வீச்சை வெளியிடுற யுரேனியம் 238க்கு பதிலா சும்மா ஒரு ஈயத்தை வச்சாங்க. இதுல இருந்து வர்ற கதிர்வீச்சு குறைஞ்சது. ஆனாலும் அதோட வெடிப்பு சக்தி 50 மெகாடன் அப்படியே இருந்துச்சு. இதை சோதனை செஞ்சதை கேட்டீங்கன்னா கண்டிப்பா மிரண்டுருவீங்க. என்னன்னா 1961 அக்டோபர் 30 காலையில 8:57 மணி இருக்கும். Tu-95V விமானத்துல இந்த ஜார் பாம்பா குண்டை ஏத்திட்டு கிளம்பினாங்க. அந்த விமானத்தை ஓட்டுனவர் மேஜர் ஆண்ட்ரோ டுனோசேவ். இந்த விமானம் வெடிப்புல இருந்து வர்ற வெப்பத்துல இருந்து தப்பிக்க விமானத்து மேல ஒரு ஸ்பெஷலான ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சாங்க. இந்த குண்டு விமானத்துல இருந்து கீழே போடும்போது அது மெதுவா இறங்கணும்னு அதுல 800 கிலோ எடை இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாராஷூட்டை அட்டாச் பண்ணியிருந்தாங்க. இது குண்டு வெடிக்கிறதுக்கும் அந்த விமானம் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கும் அதிகமான நேரத்தை கொடுத்துச்சு. அதே மாதிரி இந்த குண்டு தரையை தொடாம 4.2 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் போதே வெடிக்க வச்சாங்க. இது வெடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன விளைவுகள் வந்துச்சு அப்படிங்கறத சிம்பிளா சொல்றேன். இந்த வெடிப்புனால உருவான நெருப்பு கோலம் 8 கிலோமீட்டர் அகலம் இருந்திருக்கு. இது தரையை தொடுற மாதிரி வந்து அதுக்கப்புறம் மேல போயிடுச்சு. இந்த வெடிப்புனால உருவான வெளிச்சம் 1000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த வெடிப்புனால உருவான அதிர்வலைகள் பூமி முழுசையுமே 3 தடவை சுத்தி வந்திருக்கு. அதாவது பூமியில வெடிச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு கூட இதோட அதிர்வலைகளை உணர்ந்திருக்காங்க. வெடிச்ச இடத்துல இருந்து 800 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற வீடுகளோட ஜன்னல் கண்ணாடிகள் முதற்கொண்டு உடைஞ்சு போயிருக்கு. குண்டு வெடிச்ச இடத்துல பூமி உருகி கண்ணாடி மாதிரி ஆகியிருக்கு. விமானம் 115 கிலோமீட்டர் தூரம் தள்ளி போனதுக்கு அப்புறமும் வெடிப்பு அலைகளால 1 கிலோமீட்டர் கீழே இறங்கி போயிருக்கு. இதுக்கு முன்னாடி இன்னொரு துணை விமானம் 205 கிலோமீட்டர் தூரத்துல பறந்து போயிட்டு இருந்திருக்கு. அதோட வேகம் 880 இருந்து 980 கிலோமீட்டர் திடீர்னு அதிகரிச்சிருக்கு. விமானத்தோட அடியில இருந்த பெயிண்ட் எல்லாம் கருகி போயிருக்கு.
இந்த சோதனை வெற்றிகரமா முடிஞ்சதுக்கு அப்புறம் விமானிகளை சோவியத் யூனியன் ஹீரோ ஆஃப் த சோவியத் யூனியன் சொல்லி பாராட்டினாங்க. விமானிகளுக்கும் விருது கொடுத்தாங்க. ஆனா விஞ்ஞானி சஹாரோவுக்கு மனசு உறுத்திட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி அணு ஆயுதங்களை உருவாக்குறது ரொம்பவே ஆபத்தானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் இனி அணுகுண்டுகளை உருவாக்குறதை விட்டுட்டு மனித உரிமைகளுக்காக போராட ஆரம்பிச்சாரு. இப்படி போராடினதுக்காக 1975 அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசும் கிடைச்சது. சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தான் மேல போர் தொடுத்தப்ப சஹாரோ அதை எதிர்த்தாரு. அதனால அவரை நாடு கடத்தி சிறையில வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜார் பாம்பை விட பெரிய அணுகுண்டை எந்த நாடுமே செய்யல. இதுக்கப்புறம் பெரிய அணுகுண்டு செய்யறது ஒரு முட்டாள்தனமான விஷயம்னு எல்லா நாடுகளும் புரிஞ்சுக்கிட்டாங்க. குருக்ஷேவ் சொன்ன மாதிரி குஸ்காவின் தாய் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பாடத்தை புகட்டுச்சு. ஆனா அது அமெரிக்காவுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்துக்கேன்னு சொல்லலாம். அமெரிக்கா மாதிரி வல்லரசு நாடுகள் அணு ஆயுதங்களை வச்சு மிரட்டுறப்போ பாதுகாத்துக்க நம்மளும் அணு ஆயுதங்கள் வச்சுக்கணும்னு இந்தியா உட்பட பல நாடுகள் இப்போ அணு ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. இது ஒரு வகையில போர் வராம பாதுகாத்தாலும் யாராச்சும் ஒருத்தன் தெரியாம ஆரம்பிச்சு விட்டுட்டாங்கன்னா நம்ம மனித இனம் மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கிற பல உயிர்கள் அடியோட மொத்தமாவே அழிஞ்சு போயிடும். இதுதான் உண்மை. நம்ம பூமி மாதிரி ஹேபிடபிள் ஜோன்ல இருக்கிற ஒரு கிரகத்தை இதுவரை நம்ம கண்டுபிடிக்கல. அப்படியே கண்டுபிடிச்சாலும் அங்க போக முடியுமான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம வாழ்ற இந்த பூமிக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம வேற எங்கேயாவது போய் வாழ்நாள்னு சொல்றதுக்கு வேற கிரகமும் இல்ல. இருக்கிற பூமியை அழிக்காம பாதுகாக்கிறது ஒவ்வொரு மனிதனோட கடமை. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி அணுகுண்டு போட்டா மட்டும்தான் பூமி அழியும்னு இல்ல. காடுகள், மரங்கள் இப்படி எல்லாத்தையும் அழிச்சு ஆக்சிஜன் இல்லாம வெப்பமயமாதல் அதிகமாகி நம்மளை அழிச்சிட்டு இருக்கோம். இதை தவிர்க்கணும்னா இனியாச்சும் ஆளுக்கு ஒரு மரங்களை நட்டு அதை சேஃபா வளர்க்கணும். ஓகே, உங்களுக்கு இது மாதிரி வேற ஏதாச்சும் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவை போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.